ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சில வாரங்களுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. இப்போ சமீப காலங்களாக சில நாட்களாக டீலிமிட்டேஷன் பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. இந்தியா ஃபுல்லாக அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் பேசப்படுது. குறிப்பாக தாவேக்காவும் காங்கிரஸும் அந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பெருசாக கையில் எடுக்கிறாங்க. நேற்று அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷனும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பாஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு, மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு. ஸோ டீலிமிட்டேஷன் ரொம்ப கடுமையாக இங்கே நிறைய கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இவங்க அதிமுக அப்புறம் பழைய என்டிஏ அலையன்ஸ் பார்ட்டிஸ்லாம் பொறுத்தளவில் அவங்க தேவைதான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. டிஎம்கேவும் அந்த ரெசல்யூஷனை நேற்று சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக? See, overall, what is delimitation and what is the issue, what are the issuesன்றதை நம்ம சுருக்கமாக சொல்லிட்டா தான் நேயர்களுக்கு வந்து அந்த பின்புலத்தில் பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தா அந்த இஷ்யூ புரியும். டீலிமிட்டேஷன்றது வந்து தொகுதி மறுவரை. பார்லிமெண்ட் அண்ட் லோக்சபா, எஸ்பெஷலி லோக்சபா சீட்ஸ் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரை என்பது செய்யப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தோட முக்கியமான ஒரு ஷரத்துக்களில் ஒன்று. எவ்ரி 10 இயர்ஸ் நம்ம சென்சஸ் எடுக்கணும். சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்தே 1931 எடுக்கப்பட்டு வந்த சென்சஸ் 31 எடுத்தோம், 41 எடுத்தோம், 51 எடுத்தோம், 61 எடுத்தோம், 71 எடுத்தோம், 81 எடுத்தோம், 91 எடுத்தோம், 2001, 2011. அது பிறகு பார்த்திங்கன்னா கொரோனாவால் தள்ளி போய் மோடி கவர்மெண்ட் செஞ்ச பாவங்களில் பஞ்சமாக பாதகங்களில் ஒரு பாவம் சென்சஸை எடுக்காமல் 5 வருஷம் தள்ளி போட்டுது. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுமே 22ஓட கொரோனா முடிஞ்சு போச்சு, 21ஓடையே முடிஞ்சு போச்சு கொரோனா. 22லேயே நாடுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாடுகள் மட்டும் 23ல் எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் 2011க்கு பிறகு சென்சஸே எடுக்கல. நான் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் என்பது வந்து சென்சஸோடு சம்மந்தப்பட்டது. எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு தடவை வந்து சென்சஸ் எடுக்கணும். அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யணும். இதில் சிக்கல் எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் தொகையை வந்து கடுமையாக கட்டுப்படுத்தணும்னு 60s and 70s அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட், இந்திரா காந்தி கவர்மெண்ட் எடுக்கப்பட்ட முயற்சிகளில் தென் மாநிலங்கள் வந்து பெரிய அளவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள். வட மாநிலங்களில் அதை மத்திய அரசாங்கத்தால் சாதிக்க முடியல. உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் லேட்டாக போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாம் இருவர் நமக்கு இருவர்னு பெரிய அளவில் வந்து அந்த மக்கள் தொகையோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தி நாடகம், புகைப்பட கண்காட்சி, அரசு ஊழியர்களுக்கு அதுக்கான பயிற்சி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான பிரச்சாரங்கள்லாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து 69-71 எடுக்கப்பட்ட டீலிமிட்டேஷன் அதுக்கு பிறகு எடுக்கவே படலை. என்ன ஆச்சுன்னா 1976 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும் எமர்ஜென்சி பீக்கில் அடுத்த 25 வருடங்களுக்கு தொகுதி மறுவரை கிடையாது, ஃப்ரீசிங். தட் இஸ் 543 தான் லோக்சபா சீட்ஸ் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து 76 பண்ணாங்க, 25 இயர்ஸ்னு. 2001 வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அதில் இடம்பெற்றிருந்த சந்திரபாபு நாயுடு, கருணாநிதி எல்லாரும் சேர்ந்து அடுத்த 25 வருஷங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும், மக்கள் தொகைக்கு இது மறுவரை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்த மசோதாவே நிறைவேற்றிட்டாங்க. இப்போ இந்த ஆண்டோட அது முடியுது. இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷனை பண்ணலைன்னா, இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா பை 27 வந்து லேட்டஸ்ட்டு சென்சஸ் அடிப்படையில், இப்போ எடுத்துகிட்டு இருக்க சென்சஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையாக செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சீட்டு குறையும். ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது, மற்ற மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ தான் இஷ்யூ. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் அதை செய்ய வேண்டியிருக்கும், விச் இஸ் தி 26 சென்சஸ் எக்ஸசைஸ். நவ் 3 ஆப்ஷன். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸுக்கு ஃப்ரீஸ் பண்ணு. மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம், பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் வந்து 76 பண்ண மாதிரி, 2001 பண்ண மாதிரி இப்போ 2026 அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, விச் இஸ் அடுத்த 25 ஆண்டுகளுக்குன்னா 2051 வரைக்கும் நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீசிங் ஆஃப் சீட்ஸ் 543 அப்படியே கண்டினியூ பண்ணணும். பிரச்சனைக்கான டெம்பரரி சொல்யூஷன் அது. அப்படி இல்லைன்னா டீலிமிட்டேஷனுக்கு போகணும். நான் டீலிமிட்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸசைஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ பல எம்பிசிக்கு அது என்னன்றது புரியல. ஏன்னா 50 வருஷத்துக்கு மேலே நடந்தது. அது இந்த கவர்மெண்ட் இது வந்து ஒரு ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப ரகசியமாகவும் வந்து கெடுபுத்தியோடையும் செய்யக்கூடிய கவர்மெண்ட்டாக இது இருக்கிறதால
இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லை, அதை பற்றின டிஸ்கஷனையும் இவங்க இனிஷியேட் பண்ணல. இந்த டீலிமிட்டேஷனை பண்ணுறது மத்திய அரசு கிடையாது, டீலிமிட்டேஷனை பண்ணுறது அதுக்கான ஒரு கமிஷனை கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணும். Now that commission will undertake that endeavor, that is that work. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்ணுறதுன்னா மத்திய அரசு எந்த பேசிஸில் பண்ணும், அதோட உறுப்பினர்கள் யார், அதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன, இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷனை நீங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ணி அது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அதோட ஃபைண்டிங்ஸ்க்கு எதிராக எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. நோ கோர்ட்ஸ் கேன் இன்டர்ஃபியர் இன் தி ப்ராசஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் ஒர்க் அண்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் இட்ஸ் ஃபைண்டிங்ஸ். இதுதான் சிக்கல். ஒரு குறிப்பிட்ட ப்ளீஸ். இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இதுதான் பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோன்னா டீலிமிட்டேஷன் பில்ல எக்ஸாக்டாக என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா அவர்களும் சரி மத்திய அரசும் சரி பார்லமெண்ட்லேயே ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க, நாங்கள் சென்சஸ் அடிப்படையில் நாங்கள் டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் ப்ரோரைட்டா பேசிஸில் 50% சமமாக நாங்கள் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சென்சஸ் அடிப்படையில் பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சுனாலே இஷ்யூ ஓவரில், அப்புறம் அதை குறை சொல்லி என்ன பிரயோஜனம், அதான் பண்ண மாட்டோம்ட்டாங்களே. இல்லை, இங்கே தான் சிக்கல் வருது. இந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கான உரிமையை அமித்ஷாவுக்கு, தட் இஸ் கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. பிகாஸ் when the job is precisely in the domain of delimitation commission, how can the government, whether it is Amit Shah, Home Minister or Prime Minister, how can they give an assurance? ஒரு கொஸ்டின். இன்னொன்று, இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சில கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ், ஏன்னா ஏப்ரலில் இந்த பில்லு வந்து தோற்கடிக்கப்பட்டது. இதில் என்னென்னா வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கும். 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் தான் தோற்கடிச்சாங்க. இப்போ அதில் கேட்கும்போது அக்ராஸ் த போர்டு 50% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு கேசி வேணுகோபால் அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டப்போ நான் கண்டிப்பாக பண்ணுறேன், 30 நிமிஷம் டைம் கொடுங்க, பில்லை மாற்றி எடுத்துகிட்டு வரேன். இப்படியெல்லாம் பட்ஜெட் வர கவர்மெண்ட் கிடையாது இது. ரெண்டாவது, இது சம்மந்தமாக அப்போசிஷனோட எந்த விதமான டிஸ்கஷனுமே அவங்க மேற்கொள்ளலை. அதாவது இந்த ஹோல் எக்ஸசைஸே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, இப்போ அதில் என்ன நடந்தது, எப்படி அதை அவங்க வந்து கையாண்டாங்கன்ற பற்றின புரிதல், எப்படி டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஃபங்க்ஷனிங் இருக்குன்றது ஈவன் பார்லிமெண்ட் எம்பிஸ்லேயே பல பேருக்கு தெரியல. பிஜேபி கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதோட இந்த 12 வருஷம் வரலாறை பார்க்கும்போது, வெதர் இட் இஸ் டிமானிட்டைசேஷன் ஆர் கொரோனாவில் வந்து லாக்டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அது ஃபார்ம் பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது, இந்த மாதிரியான பல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இந்த மாதிரியான பல விஷயங்களில் எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டு இவ்வளோ அவசரம் இதில் படுதுன்னா அதில் சந்தேகம் வருவது என்பது இயல்பானது. இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன்றதை தாண்டி நோன் லிமிட் டீலிமிட்டேஷன்ற மூடுக்கு அப்போசிஷன் வந்துடுச்சு. அதாவது வந்து ஒரே சொல்யூஷன் தான். ஒன்று உண்மை, இந்த 31க்குள்ளே நம்ம வந்து டீலிமிட்டேஷன் அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலன்னா, பை வே ஆஃப் ஃப்ரீசிங் த சீட்ஸ் ஆர் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலன்னா 27 வந்து பை த டான் ஆஃப் 27 வந்து தட் அமெண்ட்மெண்ட் வில் கெட் எக்ஸ்பயர்ட் அண்ட் வில் ஹேவ் டு கோ ஃபார் தி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். அப்போ அதை தடுக்கிறதுக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு த கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன். இப்போ கொஸ்டின் வந்து அப்போசிஷன் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்ற இடத்துலேருந்து மேபி தே ஹவ் சேஞ்ச் த கோல் போஸ்ட், நோ ஃப்ரீ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் த சீட்ஸ் ஃபார் 543ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. பிஜேபி வந்து 850 எம்பிஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட என்றைக்கு பார்லிமெண்ட்டை மோடி கட்டினாரோ அன்றைக்கே தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் இட் டு 850ன்றது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. நான் இதுக்கு மத்தியில் என்ன பிரச்சனைனா, டிஸ்கஷனோ டைலாகோ அப்போசிஷனோட மோடி கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணவே இல்லை. இந்த ஏப்ரலில் கொண்டு வந்த பில்லை வந்து திமுக, காங்கிரஸ், லெஃப்ட் எல்லாம் சேர்ந்து டிஃபீட் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே என்ன சொல்லுதுன்னா, 1971 சென்சஸ் படி இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அண்ட் அக்ராஸ் த போர்டு 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே, இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் தீஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ் cannot be decided by the government because இது வந்து அரசு முடிவு செய்ய முடியாது. இது முழுக்க அந்த கமிஷனோட ஒர்க். நான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கமிஷனை பற்றின எந்த பிரஸ்தாபமும் இல்லாமலே இன்றைக்கி இது வந்துக்கிட்டு இருக்குது. The only thing government can do is call for an opposition all-party meeting, explain the details of the work, then formulate the references to the delimitation commission. அதுக்கு பிறகு அது போகணும். இல்லை age long solution which for the 50 years we are following it, freeze the 543 seats as the, if not permanent one, at least for next 25 years. Now it is battle lines are drawn. காங்கிரஸ் அண்ட் அதர்ஸ் வந்து நோ டீலிமிட்டேஷன் முடிவுக்கு வந்தாச்சு. இந்த பக்கத்தில் வந்து
ஃபேர் டிலிமிட்டேஷன்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் சொன்னாலும் பிஜேபி கிட்டேருந்து எந்த விதமான அஷூரன்ஸும் இல்லை. தே ஆர் கீப்பிங் குவைட். இல்லை, பிஜேபி அஷூரன்ஸ் டெஃபினட்டாக கொடுத்துட்டாங்க, பார்லிமெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. பட் ஓகே, நீங்கள் சொல்லலாம் அவங்க நம்ப முடியாது, மேபி ஏதாவது மிஸ்சீஃபில் அவங்க ஈடுபடலாம்லாம் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ காங்கிரஸோட ஸ்டாண்டு சரியா இல்லையா சார்? நோ டிலிமிட்டேஷன் ஸ்டாண்ட் எப்படி எடுக்கலாம்? அது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு வியூ இருக்குது. 543 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக, இது நல்ல கொஸ்டின். பட் தேர் இஸ் அ ஜெனுயனஸ் இந்த காங்கிரஸ் டிமாண்ட் இன் திஸ் இஷ்யூ தான் நான் பார்க்குறேன். அதாவது 850 நீங்கள் போச்சிங்கன்னா வந்து சண்டைக்கடை மாதிரி ஆகிடும் பார்லிமெண்ட். அங்கே வந்து மெம்பர் இப்போயே வந்து ஒரு மெம்பருக்கு வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மெம்பர் ஹஸ் காட் ஜஸ்ட் 3 to 4 minutes பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இப்போ இருக்க 543. இஃப் இட் கோஸ் டு 850 ஒரு மெம்பருக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்னொரு விஷயம், நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலேயே வந்து இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து லாங் டேர்மில் எந்த அளவுக்கு வந்து வயபிளாக இருக்குன்ற ஒரு கொஸ்டின், நியாயமான கொஸ்டின். ஏன்னா பாப்புலேஷன் இஸ் நவ் கெட்டிங் ஸ்டெபிலைஸ்டுன்றாங்க. சம் 30 to 50 years from now it will be on the decline. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குறைப்பீங்களா? இப்போ யூஎஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டேட் ஹஸ் காட் 2 representatives-ன்றோம். அந்த மேஜர் ஹவுஸில் செனட் அண்ட் சிண்டிகேட் 2 இருக்குது. அதில் irrespective of the population 50 ஸ்டேட் இருக்குன்னா 15 to 200 பாப்புலேஷன் இறங்கும். அந்த வாய்ஸ் ஏன் வந்து ஃபிக்ஸடாக வச்சாங்கன்னா, த ஸ்டேட்ஸ், எவ்ரி ஸ்டேட்ஸ் irrespective of the population should have an equal voice in the legislation making body of the country, which looks quite correct. நீங்கள் 543 850 மாற்றுறதுன்றது வந்து நான் அட்ரோஷியஸ்னு ஒரு பார்வை இருக்குது. சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபார்மர் ஜட்ஜ் ஹரிபரந்தாமன் சவுண்ட்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்கார். ஹிந்துவில் இந்த ஹிந்து பப்ளிகேஷன் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. I was told that he has some valid arguments in it. இப்போ இந்த காங்கிரஸ் வந்து நோ டிலிமிட்டேஷன் சொல்கிறது, அதில் பாலிட்டிக்ஸ் இருக்குன்றதை நான் ஒத்துக்கலாம். ஐ எம் நாட் டினைங் தட். பட் இந்த 543 850 ஆக்குறதுன்றது வந்து இட் வில் பி மாக்கரி ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு ஒரு வியூ இருக்குது. ஏன்னா அவ்வளோ எம்பிஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் டெசிஷன் மேக்கிங் மாடியில், பிகாஸ் ராஜ்யசபான்றது வந்து உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ராஜ்யசபா இஸ் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து சீனியர் எல்டர்ஸ் ஹவுஸு. ராஜ்யசபாவில் வந்து உங்களுக்கு வந்து லோக்சபாவில் நிறைவேற்றினாலே போதும். உங்களுக்கு வந்து ராஜ்யசபா வந்து ஜஸ்ட் கிவ் அப்ரூவல். போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு வந்து அப்ரூவல் வேணுன்றது வந்து உங்களுக்கு வந்து மணி பில்லுலாம் உங்களுக்கு வந்து ஒன்லி லோக்சபா இஸ் அடிக்குவேட். லோக்சபா இஸ் தி ப்ராப்பர் அத்தாரிட்டி, நாட் ராஜ்யசபா. உங்களுக்கு ராஜ்யசபாவில் வந்து லோக்சபாவில் நிறைவேறின ஒரு பில்லு ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் லோக்சபாவுக்கு ரிட்டர்ன் ஆகி அதை வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ராஜ்யசபா ஹேஸ் டு ஓகே இட். ஸோ the composition of Lok Sabha is very important. அதில் வந்து 543 850ன்றது எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி அ மாக்கரி ஆஃப் சார்ட்ஸ். நோ தேர் ஐ அக்ரி வித் யூ, தேர் மே பி அ சம் இன்டர்மீடியரி ஒரு வயா மீடியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. வாட் எவர் இட் இஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எதிரான ஆர்குமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை நான் குறைச்சி மதிப்பில்லை. இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எந்த விதமான ஒரு டைலாகு இனிஷியேட் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஸ்டெப்ஸுமே கவர்மெண்ட் எடுக்கலை. ஆஸ் யூஷுவல் 12 வருஷமாக எப்படி தான் தோன்றித்தனமாக அவங்க வந்து அத்தாரிட்டேரியனாக பிஹேவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இப்போயும் பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயம், மார்க் மை வேர்ட்ஸ், 12 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் செஞ்ச பஞ்சமாக பாதகத்தில் அட்டூழியங்களில் டிலிமிட்டேஷன்லேருந்து லாக்டவுன் யுனானிமஸாக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஜிஎஸ்டியை வந்து ஹேப்பஸார்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து ஃபார்ம் பில்ஸை கொண்டு வந்துட்டு அப்புறம் வாபஸ் வாங்கினதுலேருந்து அண்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் அதர் பில்ஸை பாஸ் பண்ணது எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா டிலிமிட்டேஷன் எக்ஸசைஸில் தன்னிச்சையாக கவர்மெண்ட்டு போச்சுன்னா தட் வில் பி தி நம்பர் 1 க்ரைம் அகேன்ஸ்ட் தி இந்தியன் சொசைட்டி. பிகாஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸையே அது வந்து கேலி கூத்தா மாற்றிடும். இது வந்து டிலிமிட்டேஷன் வேணும் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் the only thing is the government is lacking transparency, which is what we are to worry about. மறந்துடாதீங்க, நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குன்றாங்க. அதாவது டீலிமிட்டேஷன் டிசைட் பண்ணுறது இட் இஸ் நாட் த கவர்மெண்ட், இட் இஸ் த கமிஷன். அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது சார். இப்போ கமிஷனை பொறுத்தளவில் இது டெமோக்ரஸி. ஸோ டீலிமிட்டேஷன் பில்லில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த கமிஷன் ரீகான்ஸ்டியூட் பண்ணலாம் தொகுதிகளை. அந்த கமிஷனே டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணுன்றதுலாம் முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான் டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தான் பார்லமெண்ட் இருக்குது. ஸோ பார்லமெண்ட் தான் என்ன ஏது கண்டிஷன்ஸ்லாம் முடிவு பண்ணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த கமிஷனோட வேலை.
ஸோ 50% ப்ரோரேட்டா பேசிஸில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுமா இல்லைன்னா சென்சஸ் பேஸில் கொண்டு வரணுமான்றது கமிஷனோட முடிவு கிடையாது, அது பார்லமெண்ட்டோட முடிவு தான். ஸோ கமிஷன் இங்கே உள்ள பெரிய ரோலில் நினைக்கிறேன் ஒன்று. ரெண்டாவது, இப்போ காங்கிரஸ் ஒன்றும் பாஜகவை விட பெரிய ப்ரொக்ரெசிவான பார்ட்டியாக நான் பார்க்கல. ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன்னா காங்கிரஸ் பீரியடில் நம்ம 2 சீட்டை இழந்திருக்கோம். இன்றைக்கும் காவிரி இஷ்யூவை பேசும்போது அதை கொண்டு வராங்க. காவிரி இஷ்யூவை பேசவே மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லை, சந்தக்கடை மாதிரி ஆயிடுச்சு, பார்லிமெண்ட் ஆயிரும் நிறையா பேர் வந்து. எனக்கு இன்னும் அதில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நாடு சந்தக்கடை மாதிரி தான் இருக்குது. 1.5 பில்லியன் நம்ம பாப்புலேஷன், 150 கோடி பாப்புலேஷன் இருக்குன்னா அப்போ அது அந்த பார்லிமெண்ட்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ நான் காங்கிரஸ்காரங்க எல்லாம் பேசுறதுக்கே நேரம் கிடைக்காது. இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அங்கே பேசிட போகிறது கிடையாது. இவங்க பெருசாக பேசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் பார்லிமெண்ட் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே பார்லிமெண்ட்டில் என்ன வேலை நடக்கும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அது டிசிஷன் மேக்கிங் பாடி. அங்கே டிசிஷன்ஸ் எடுக்கப்படணும். டிசிஷன்ஸ் எடுக்கப்படும் போது எனக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். 40 இருக்கிற சீட் எனக்கு 60 மாறிச்சுன்னா இங்கே நிறையா மக்களுக்கு புதுசாக ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். கிடைக்காத மக்களுக்குலாம் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில் மாதிரி நிறைய பில் பாஸ் பண்ணும்போது அங்கே நான் எப்படி ஓட்டு போடுறேன், அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் எனக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். அதான் முக்கியம். ஆனால் காங்கிரஸ் அதை இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ காங்கிரஸுக்கு இதில் மேபி சிக்கல் வர வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸுக்கு சிக்கல் வருதுன்னு அது அவங்க பிரச்சனை. அது தமிழ்நாட்டோட பிரச்சனை கிடையாது, தமிழ் மக்களோட பிரச்சனை கிடையாது. நான் அப்படி பார்க்கல. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஐ டிஃபர் வித் யூ. நீங்கள் பிஜேபியும் காங்கிரஸும் அடிப்படையில் ஒன்றுன்றதை ஐ டோட்டலி ரிஜெக்ட். காங்கிரஸுக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. பட் ஃபண்டமெண்டலி காங்கிரஸ் இஸ் நாட் அ கம்யூனல் பார்ட்டி. தெர் மே பி கம்யூனல் டெண்டன்சிஸ் இன் காங்கிரஸ். பட் காங்கிரஸ் வந்து பிஜேபி மாதிரி ஒரு மெஜாரிட்டி கம்யூனலிசத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய, இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவை மாற்றக்கூடிய ஒரு கட்சி கண்டிப்பாக கிடையாது. நிறைய அபரேஷன்ஸ் வந்து ஐ அக்ரி. நம்பர் 1. நம்பர் 2, ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ஆர்குமெண்ட்டே ஐ டிஸ்மிஸ். நம்பர் 2, இப்போ நீங்கள் சொன்ன இந்த சந்தக்கடை மாதிரி ஆகிடுன்றது டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ வி காட் ஜஸ்ட் 32 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், 33 or 34 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், 32 நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 5 பேர் 6 பேர் இன்க்ரீஸ் பண்ணி இட் ஹஸ் பின் raised to 38. ஏன் இப்போ சாதாரணமாக கேட்கலாம், ஒரு 150 கோடி 1.5 பில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட உச்சநீதிமன்றத்தில் எதற்காக வந்து உங்களுக்கு வந்து 32 ஜட்ஜஸ் 33 ஜட்ஜஸ் ஒரு 100 ஜட்ஜு வேணுமான்னு கேட்கலாம். அவசியமே இல்லை. அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் த ஸ்ட்ரென்த் இஸ் 9 irrespective ஆஃப் த பாப்புலேஷன். சில இடங்களில் வந்து நீங்கள் அந்த பார்வையை அப்படி தான் வைக்க வேண்டியிருக்குது. இதில் என்னென்னா, இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு என்னென்னா, அதுதான் அமெரிக்கன் சிஸ்டம் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் நான். ஈச் ஸ்டேட் ஹஸ் காட் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் irrespective ஆஃப் தி பாப்புலேஷன் இன் த டிசிஷன் மேக்கிங். அதர் தேன் தட் நீங்கள் சொல்கிற மாதிரியான பாலிசி மேக்கிங், பாலிசி மேக்கிங் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங்கில் மக்கள் தொகைக்கு ஏற்க மாதிரி வைக்கலாம். இப்போ 850 பேர்லாம் நீங்கள் போகிறதுன்றது, இப்போ சவுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 1400 பேர் இருப்பானோ. அவங்க எதுவும் நடக்க போகிறது கிடையாது. கிங்குக்கு எதிராக எவனும் எதுவும் பேச போகிறது கிடையாது. உப்பு விலை சக்கரை விலை ஏறுறது இறங்கிறத பற்றி வேணால் அவனுங்க பேசலாம். வேணால் எல்லா விதமான அதிகாரங்களும் ஒரு குடும்பத்துக்கிட்ட குவிஞ்சு கிடக்குதுங்க. நான் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த 543 ஃப்ரீஸ் பண்ணணுன்ற ஆர்குமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலி கரெக்டாக படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அதில் இருக்க இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, பாப்புலேஷன் இறங்கும் ஏறும். சப்போஸ் 50 years டவுன் த லைன் இந்தியன் பாப்புலேஷன் இப்போ ஆல்ரெடி இட் இஸ் டவுன்வர்ட் ஸ்பைரலில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்படி போச்சுன்னா நீங்கள் 850 பேரை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள்? தட் இஸ் ஒன் ஆர்குமெண்ட். த செகண்ட் ஆர்குமெண்ட் இஸ் தட் இவ்வளோ பேரெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டை ரன் பண்ணவும் முடியாது. நீங்கள் இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து அசம்பிளிஸில் இருக்கலாம். இது இன்னும் டீப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகமாக ஸ்டேட்ஸுக்கு போகும்பொழுது இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை தான் வந்து பார்லிமெண்ட் வந்து மேற்கொள்ள போகுது. அப்போ வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் தேவையில்லை. திஸ் இஸ் லைக் சேயிங் சுப்ரீம் கோர்ட் பிரான்ச்சஸை வந்து சென்னையில், சவுத் இந்தியாவில் 4 இடத்துல அல்லது வந்து ஏதாவது ஒரு இடத்துல உருவாக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஃபார் அண்ட் அகேன்ஸ்டாக வந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட், அதுக்கு பிரான்ச்சஸ்லாம் நீ வைக்க முடியாது. அப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன வந்ததுன்னா வந்து, இந்த சுப்ரீம் கோர்ட் பிரான்ச்சாக நீ ஒன்று வைக்கிறேன்னா, இப்போ அமெரிக்கன் இப்போ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலை கேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, ஒரு டைவர்ஸ் கேஸில் அப்பீல் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அது தேவையில்லை. ஒன்லி த கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். மற்றது எல்லாத்தையுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் பிரான்ச்சஸாக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த பெஞ்சஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம்லாம் வந்தது. பட் நத்திங் ஹஸ் ஹேப்பன். எதுவுமே வந்து விஷயம் என்னென்னா, ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிள் சார். இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் தமிழ்நாடோட வெயிட்டேஜ் கம்மியாகும் அப்படின்றது தான் ஆர்கியூமெண்ட்.
ஸோ சென்சஸ் அடிப்படையில் நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடோட வெயிட்டேஜ் கம்மியாகும், அது நான் ஏற்றுக்கிறேன். ஸோ சென்சஸ் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கொண்டு வரக்கூடாது. ஆனால் ப்ரோ ரேட்டா பேசிஸில் நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் என்னோட வெயிட்டேஜ் கம்மியாகாது. இன்ஃபேக்ட் எனக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கிடைக்குது. இப்போ ஏறக்குறைய 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க. இது மிகப்பெரிய நம்பர். நீங்கள் அதனால தான் யூரோப்போடையும் அமெரிக்காவோடையும் இதை கம்பேர் பண்ண முடியாது. அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அங்கே இந்த அளவுக்கு அதிகமான மக்களை ஒரு எம்பி ரெப்ரசன்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இங்கே இவ்வளோ சிச்சுவேஷன் மோசமாக இருக்கும்போது சௌமியா அன்புமணி அவர்கள் நல்லா அழகாக பேசியிருந்தாங்க. நான் டெய்லி ஒவ்வொரு கிராமத்தை விசிட் பண்ணால் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கிராமத்தை என் தொகுதியில் போய் நான் விசிட் பண்ண முடியும். அவங்க எம்எல்ஏ அவங்க அதை சொல்கிறாங்க. ஸோ நான் போய் நின்னா மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் என்னை வந்து பார்க்கவே மாட்டேங்கிற, ஓட்டு போட மட்டும் தான் வருவேன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த லாஜிக் புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இவ்வளோ மக்களையும் ஒரு எம்பி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. நம்ம நாடு மிகப்பெரிய நாடாக இருக்குது, பாப்புலேஷன் மிக பெருசாக இருக்குது. இவங்களுக்கு என்ன இப்போ வெயிட்டேஜ் குறைய போகிறது இல்லை. இப்போ என்ன இவங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ப்ரோ ரேட்டா பேசிஸில் நீங்கள் இன்றைக்கி அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நன்மையை விட தீமை தான் அதிகம். ஐ வில் டெல் யூ. இப்போ 40 வந்து 60ஆவதுன்னு வச்சுக்கோங்க, 40 பாண்டிச்சேரியோட சேர்த்து 59 வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட் இஸ் மேக் இட் 40 ரவுண்டாக வச்சுக்கோங்க. 40 வந்து 20 வந்து உங்களுக்கு வந்து 60 மாறுது. யூபிக்கு வந்து 80 வந்து 120 மாறுது. 40 60 ஆகிறதுக்கும் 80 120 ஆகிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூபியோட பாலிடிக்ஸ் வேறு, தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் வேறு. டிசிஷன் மேக்கிங்கில் தமிழ்நாட்டுக்கு 20 எக்ஸ்ட்ரா கூடுறதும் யூபிக்கு 40 கூடுறதும் there is a paradigm shift. ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. வெயிட்டேஜ் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியாவில்? ஏன் மோடி இதை கொண்டு வர்றார்? 850 பேர்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் லுக் அட் இட் ஃப்ரம் அதர் வே ரவுண்டுன்னு. லெட் அஸ் ஹேவ் an open mind. இப்போ 850 சீட்டர் பார்லிமெண்ட்டை மோடி கன்சல்ட் பண்ணுறாரு அட் த பீக் ஆஃப் கொரோனாவில். 20,000 கோடி செலவு பண்ணி there are around 100 workers who got killed இந்த இதில், கொரோனாலையும் அந்த அதர் ஆக்சிடென்ட்ஸ்லையும். எனவே அது ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். 850 பேர் உட்காரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை மோடி அவ்வளோ சீக்கிரம் உருவாக்கிடுவார். இந்த ப்ரோராட்டா பேசிஸ்ன்றதே வந்து நமக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 40 இல்லை நம்பர்ஸ் தாங்க. இப்போ நான் 40 60 ஆகிறதுக்கும் 80 120 ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஆகுது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50% கம்மி பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 40 என்ன ஆகும்? 20 ஆகிடும். யூபிக்கு இருக்கக்கூடிய 80 என்ன ஆகும்? 40 ஆகும். அப்போ கம்மி பண்ணால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் கையை வைக்காதன்றேன். கம்மி பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அதிகமானாலும் ஒன்றும் இல்லை. நான் சொல்ல அதிகமாகும் போது யூபிக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அதிகமான சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கம்மி பண்ணும் போதும் யூபிக்கு அதிகமாக கம்மியாகிற மாதிரி தெரியும், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமான சீட்ஸ் இருக்கு. ஆனால் கம்மி பண்றதும் அதிகம் பண்றதும் ஒண்ணுதான். இங்க நீங்க 50% இன்க்ரீஸ் பண்றீங்க ப்ரொபோஷனலா, அதில் தான் ஆபத்துன்றான். அவன் ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. மொத்தம் 100 சீட் இருக்குன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டுக்கு 5 இருக்குன்னு வச்சுப்போம், யூபிக்கு 10 இருக்குன்னு வச்சுப்போம், கர்நாடகாவுக்கு ஒரு 5 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ எவ்வளோ % இருக்கு? 5% சீட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, 200 மாத்திருங்க, 100% இன்க்ரீஸ் பண்ணுவோம். பார்லிமெண்ட்ல 200 சீட் கொண்டு வந்துடும். அப்போ தமிழ்நாட்டுக்கு 10,000, யூபிக்கு 20,000, கர்நாடகாவுக்கு 10 ஆகும். 200 ஆனாலும் அதே 5% தான். இல்லை நீங்கள் எதுவுமே மாறாது. இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது வந்து 100 200 நீங்கள் பார்க்குறீங்க. 543 830 850 வருது உங்களுக்கு வந்து 830 வரும்பொழுது 80 120 ஆகிறதுக்கும் 40 60 ஆகிறதுக்குமான வித்தியாசம் வந்து பெரிய வித்தியாசம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து உங்களுக்கு கால் பதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சிஸ் மூலமாக தான் அவங்க இந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. வேற அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க இதை ஏன் வந்து வலியுறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they want to increase their எங்கெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க நம்பர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ப்ராடராக தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கணக்கு நாளைக்கு இன்னும் மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா இன்னும் நீங்கள் கூட்டிகிட்டே பண்ண முடியாது. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பண்ணுறது சார், நம்ம கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர்லாம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதா சொல்கிறேன். அவங்க தெரியாமல பண்ணுறாங்க. இருங்க, எது 9 ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறீங்க? இது இந்த don't you think that this logic holds for the courts? மக்கள் தொகை ஏற்ப நீதித்துறையோட எண்ணிக்கை அதிகரிக்கணுன்ற ஆர்குமெண்ட் ஏன் வரல? இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீதித்துறையை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறேன்னா எனக்கு ரிலீஃப் கிடைக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கு போகவே முடியாது. போக முடியாது. போனால் எனக்கு எவ்வளோ ரிலீஃப் ஆகும்? நீங்கள் சொன்னீங்க டிவோர்ஸ் கூட போய் நிற்கலான்னு சொன்னீங்க. ஆனால் போனால் எனக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளோ டைம் ஆகுன்றது. ஆமாம். யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே லீகல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அங்கே சாதாரண நாட்களால் போக முடியாது. மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான நாட்கள் அங்கே போகும்போதே பேங்க்ரப்ட் ஆவாங்க.
ட்ரம்ப் மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் சண்டை போட முடியும். ஸோ அதனால நம்ம யூஎஸ் சிஸ்டமோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் எல்லாருக்குமே இந்த நியாய நீதியெல்லாம் கரெக்டாக போய் சேரணும்னா அஃப்கோர்ஸ் அந்த சிஸ்டமை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எனவே இப்போ நம்ம லெட்டஸ் அக்ரி 50 கோடியாக இருந்த நம்மளோட பாப்புலேஷன் இன்னைக்கு 150 கோடியாக மாறி இருக்கு, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை, எனவே லெட்டஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. நான் என்னோட பாயிண்ட் என்னென்னா வந்து ஐ அக்ரி வித் த ஃப்ரீசிங் ஆஃப் தி 543 சீட்ஸ். எனவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க. நவ் வாட் த கவர்மெண்ட் குட், அதில் நீங்கள் ஒத்துப்பீங்க நான் நம்புகிறேன். நான் கவர்மெண்ட் ஷுட் இனிஷியேட் டயலாக் வித் தி அப்போசிஷன். எதையுமே பேச மாட்டேன்றாங்கல்ல, கவர்மெண்ட் வந்து பேசவே மறுக்கிறாங்க. பில்லை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பேசணும், பில்லை கொண்டு வந்துட்டு பேசுகிறது அர்த்தம் கிடையாது. லாஸ்ட் டைம் வந்த பிரச்சனையாக தான் இப்பயும் உங்களுக்கு ஏதாவது வந்து அத்தாரிட்டேரியனாக வந்து எதேச்சாதிகாரத்தனமாக வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. மசோதாவை நீ உருவாக்குறதுக்கு முன்னாலேயே வந்து நீ கன்சல்டேஷன் ப்ராசஸ் வரணும். இந்த இஷ்யூ இஸ் வெரி சீரியஸ். ஏன்னா நீங்கள் டீலிமிட்டேஷனை இந்த ஆண்டுக்குள்ளே பண்ணலைன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இப்போ பாப்புலேஷன் 26 பாப்புலேஷன் லேட்டஸ்ட் சென்சஸ் விச் இஸ் 26 பாப்புலேஷன் பேசிஸில் அதை பண்ணி ஆகணும். அதை பண்ணாமல் நீங்கள் இருக்க முடியாது. நவ் த கவர்மெண்ட் ஹஸ் காட் ஒன்லி ஒன் ஆப்ஷன், ஓப்பன் அ டயலாக். நீங்கள் அதை அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. வேறு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒன்றும் மறுதளிக்கலை, பட் ஐ ஹவ் மை ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாட் எவர் இட் இஸ், பிரச்சனை என்னென்னா ஏன் நீ வந்து கன்சென்சஸை உருவாக்க ஏன் ட்ரை பண்ணல, அதுதான் அது கரெக்டான கேள்வி. அந்த both sides are having a solid arguments, மேபி ரைட் மேபி ராங். பட் இந்த மாதிரியான ஒரு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி மேஜர் இஷ்யூஸ், ஏன்னா கடந்த 50 வருஷமாக 2 டேர்ம் வந்து இதுலேருந்து சிஸ்டம் தப்பிச்சுக்கிச்சு. அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் இந்திரா காந்தி 76லையும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு 2001லையும் தே எஸ்கேப் ஃப்ரம் தி கொஸ்டின். அதை நேரடியாக கொஸ்டின் அட்ரஸ் பண்ண முடியாமல் அவங்க தப்பிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு நம்ம நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். மோடி கவர்மெண்ட் ஹேஸ் காட் மோடி கவர்மெண்ட் ஹேஸ் காட் அல்டீரியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ். அவங்க இந்த தடவை டீலிமிட்டேஷனுக்கு ஒன் வே ஆர் அதர் போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பாஸ்ட் 2 டேர்ம்ஸில் பண்ண மாதிரி அவங்க இதுலேருந்து நழுவி போக மாட்டாங்க. தே காட் அக்ரெசிவ் அல்டீரியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ். அப்போ இதுக்கு 2-3 ஷேட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதால, மோர் தென் 1 ஷேட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதால, முதல்ல கவர்மெண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா யூ ஹாவ் அ கன்சென்சஸ் ப்ராசஸ். கால் அண்ட் ஆல் பார்ட்டி மீட்டிங், டயலாகை இனிஷியேட் பண்ணுங்கள். பார்லிமெண்ட்டில் எவ்வளோ விஷயங்களை வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் தான் அவங்க வந்து இப்போ சாதிச்சிருக்காங்க. அது எதுவுமே இல்லாமல் வந்து நான் கொண்டு வருவேன், நீ வந்து ஆதரிக்கணும் அப்படின்றது தேர் லைஸ் த ப்ராப்ளம். தட் இஸ் வாட் ஐ கேன் சே. எனக்கு என்னமோ இப்போ இதில் இருக்கிற ஒரே சிக்கல் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, காங்கிரஸ் பார்ட்டி சொல்கிற மாதிரி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாச்சுன்னா ப்ரோரேட்டா வைஸ் கொண்டு வந்தா கூட தொகுதிகளை ரீட்ரா பண்ணும்போது பிஜேபி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க, அது ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சா கூட பிரச்சனை அங்கே காங்கிரஸுக்கு தான். அது இந்தியாவுக்கான பிரச்சனையோ தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையோ கிடையாது. காங்கிரஸ் பிரச்சனை காங்கிரஸ் தான் டீல் பண்ணணும். இன்னும் இந்த பார்வையே தப்பு. இப்போ காங்கிரஸ் ரெப்ரசன்ஸ் 23% ஆஃப் பீப்புள். ஆனால் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ காங்கிரஸுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையா காங்கிரஸோட பிரச்சனைன்னு சச் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இல்லை. ஏன்னா வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்னா வந்து நெக்ஸ்ட் 75 இயர்ஸ் கூட வந்து இப்போ பண்ணக்கூடிய டீலிமிட்டேஷன். நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கே காங்கிரஸ் பவருக்கு வருதுன்னு வச்சுப்போம், அவங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். இதே ஆர்கியூமெண்ட் அப்போ காங்கிரஸ் மேலே வைக்கப்படும். காங்கிரஸ் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதுதான் நம்ம பண்ணவே முடியல. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இதில் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட வாய்ஸை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் போக முடியுமா? காங்கிரஸ் தன்னோட சுயநலத்துக்கு பேசுதுன்னா பிஜேபி தான் சுயநலத்துக்கு பேசுது. அது என் ஸ்டேட் அடிப்படையை வச்சு பேசுங்க. எனக்கு வெயிட்டேஜ் குறையுன்ற ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சிங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் காங்கிரஸுக்கு வலிக்குதுன்னு சொல்லி நான் எது வெளில வந்து போராடும்? இல்லை இது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டோட சிட்டிசனாக சொல்கிறீங்களா இல்லை ஓவரால் இந்தியன்? நான் தமிழ்நாடு தானே. இல்லை, நான் ஆர்கியூமெண்ட் அங்கிருந்து இல்லை, நான் இது இன்னும் ப்ராடராக தான் நான் பார்க்குறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் தமிழ்நாடு சிட்டிசனாக மட்டும் நான் இதை பார்க்கல. வாட் எவர் இட் இஸ், ஈவன் இஃப் இட் இஸ் தமிழ்நாடு சிட்டிசன், என்னோட பாயிண்ட் என்னன்னா, கேன் யூ அஃபோர்ட் டு இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் அ மேஜர் அப்போசிஷன்? வாட் இஸ் டெமோக்ரஸி? பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை வாழணும். எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போக முடியாது. அப்படின்னா நான் உள்ள பூந்து தடுப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். இங்கே இருக்கிற மேஜர் அப்போசிஷனோட ஆர்குமெண்ட்ல லாஜிக்கே இல்லை சார். இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது, கான்ஸ்டிடியூஷன்ல டீலிமிட்டேஷன் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, நோ டீலிமிட்டேஷன் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன்ன்றாங்க. அப்ப அம்பேத்கர் வந்து ஃபேரா இல்லை, அப்படி குரூடா பார்க்க. அதே மாதிரி இவங்களோட நம்ம நாட்டோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எல்லாமே காங்கிரஸ் ஆட்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்ல சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அக்செப்டபிள். ஏன்னா நம்ம ஏன் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்றோம்னா, தமிழ்நாட்டுக்குலாம் சீட்ஸ் குறையுது, அப்ப கண்டிப்பா மாற்றங்கள் வேணும். ஆனா டீலிமிட்டேஷனே தப்பு, ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்றது இருக்குல்ல. இல்ல இது அப்படி குரூடா எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன், 2008ல என்ன நடந்தது?
நம்பர்ஸ் மாறாமல் மேப் பவுண்டரிஸ் ஆஃப் த கான்ஸ்டிட்யூன்சிஸ் வேறு ரீட்றோம். அதை யாருமே தடுக்க முடியாது. பட் வேறஸ் நீங்கள் ஒரு 543 இருக்கக்கூடிய ஹவுஸை கொண்டு போய் 850 மாற்றுறீங்கன்னா தெர் இஸ் அ டேஞ்சர். எனிவே நான் இப்போ இதே தான் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம் கண்டினியூஸாக. மை பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள் கேப்ரியல். தெர் ஆர் மெனி ஷேட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இதில் பல கருத்துக்கள் பல வண்ணங்கள் இருக்குது. வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ இஸ் த கவர்மெண்ட், ஏன்னா கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், தே ஆர் த டிசிஷன் மேக்கர்ஸ். தே ஷுட் அட்டெம்ப்ட் இல்லை, தே ஷுட் ஸ்ட்ரைவ் ஹார்ட் டு பில்ட் அ கன்சென்சஸ். ஏன்னா வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுன்றனால ஒன்று புல்டோஸ் பண்ணுறதுன்றது இந்த மாதிரியான இஷ்யூஸில் இட் இஸ் அப்சல்யூட்லி ராங், யார் ரூல் பண்ணாலுமே. ஸோ இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு கன்சென்சஸை ஒருமித்த கருத்தை எட்டுறதுக்கு இதுக்கு முயற்சி பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. இந்த செஷன் என்னோட முடியுது, இன்றைக்கி கொண்டு வரல. வின்டர் செஷனில் நவம்பரில் வருன்றாங்க, அல்லது இன்பிட்வீன் வருன்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கால் பண்ணணும். போத் அவுட் சைட் த பார்லிமெண்ட் அண்ட் இன்சைட் த பார்லிமெண்ட் கன்சென்சஸை பில்டு பண்ண கவர்மெண்ட் வந்து முயற்சி எடுக்கணும். கன்சென்சஸ் பில்டிங்குக்கு எந்த விதமான முயற்சியுமே எடுக்காமல் ஐதர் மைவே ஆர் ஹைவேன்னு புஷ் சொன்ன மாதிரியான பாதையில் தான் இந்த கவர்மெண்ட் போகுது, விச் இஸ் டேஞ்சரஸ். அதர்வைஸ் தூத்து மேமே தான் இது. நீங்கள் உங்கள் பாயிண்ட்டு சொல்லுவீங்க, நான் என் பாயிண்ட்டு சொல்லுவேன். இப்போ தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பார்க்க வேண்டியது இருக்குது சார். நான் பார்த்த அளவில் தாவேக்கா எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா திமுகவை கார்னர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போதே திமுகவுக்கு ஒரு அழுத்தம் வருது. இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வருது, புஷ் பண்ணுறாங்க. என்ன பொறுத்தவரை திமுகவும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. திமுக என்ன பண்ணுறாங்க, ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு சில கண்டிஷன்ஸையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ திமுக நாளைக்கே டீலிமிட்டேஷன் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாலுமே பார்லிமெண்ட்டில், நான் அப்போவே சொல்லிட்டேங்க, அசம்பிளிலே நான் கண்டிஷன்ஸ்லாம் முன் வச்சேன், நான் அதனால தான் சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டேன்னு அவங்க சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனால் டீலிமிட்டேஷன் எப்படியும் ஒரு பிரச்சனை தான் பார்க்குறேன். லாங் ரன்னில் திமுகவுக்கு சிக்கல் தான். ஏன்னா பப்ளிக்ல அரசியல் ரீதியாக பார்க்கும்போது திமுகவுக்கு அடிபடும், பாஜகவோட சேர்ந்து போறாங்கன்ற ஒரு இமேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக கொஞ்சம் இப்போ சிக்கல் என்னன்னா வெரி சிம்பிள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் இருக்கக்கூடிய ஒரே எய்ம், ஒரே கோல் போஸ்ட்டு, எப்படியாவது திமுகவை பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறணும். அது எவ்வளோ ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் திமுக அந்த மினிட் திமுக டீலிமிட்டேஷன் பில்லை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பார்லிமெண்ட்டில் அது வந்து தேர் வாக்கிங் இன்டு எ ட்ராப். அது பிஜேபி பக்கம் திமுக போயிடுச்சுன்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் உதவியாக இருக்கும். அது திமுகவோட வாக்கு வங்கியை கண்டிப்பாக வந்து பாதிக்கும், குறிப்பாக இஸ்லாமியர்களோட வாக்குகளை பாதிக்கும். நீங்கள் என்ன லாஜிக் என்ன ஆர்குமெண்ட் வச்சிங்கனாலும் திமுக பிஜேபியோட போயிடுச்சுன்ற ஆர்குமெண்ட் தான் வரும். ஸோ இந்த பில்லு, இந்த இஷ்யூ, இதை யூஸ் பண்ணி திமுகவை பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறணுன்றது தான் காங்கிரஸ் தாவேக்காவோட உயர்ந்த நோக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்குது. அவங்க ஃபேர் டெலிமிட்டேஷன் அப்படி இப்படிலாம் கதை அளந்தாங்கன்னாலும் இன்றைக்கி சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஏப்ரலில் இருந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி இல்லை. இதை கொளுத்துனார் ஸ்டாலின், பிடிச்சுன்னு கொளுத்துனார். உங்களுக்கு பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரீமாக போனார் அவர். அதனால தான் இன்றைக்கி திரும்ப வர முடியாமல் நிற்கிறாங்க. அதர்வைஸ் பிஜேபியோட எப்பயோ போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி டிஎம்கேவோட கம்பல்ஷன் என்னென்னா ஒரே நேரத்தில் ஸ்டேட்லேயும் ஒரு ஹோஸ்டைல் கவர்மெண்ட், சென்ட்ரல்லையும் ஒரு ஹோஸ்டைல் கவர்மெண்ட். இப்போ தாவேக்கா தான் பிஜேபி, திமுகவோட நம்பர் 1 எனிமி தாவேக்கா தான், பிஜேபி கிடையாது. தாவேக்கா அரசு போலீஸ் ஆக்ஷன்லாம் வந்துச்சு, உதயநிதி அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் போயாச்சு. தோஸ் ஆர் ஆல் சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். கரப்ஷன் கேசஸ் நிறைய அணிவகுத்து நிற்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஷெல்டர் தேவைப்படுது, ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அவங்க பிஜேபியோட போவாங்க, அதில் எந்த சந்தேகமே வேணாம். பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி இருக்குது நம்பர்ஸ் கேமில், திமுக அவங்களுக்கு வேணும். ஸோ டிஎம்கேவோட கம்பல்ஷன் டு எஸ்கேப் ஃப்ரம் டிவிஎஸ்சி அண்ட் விஜய்ஸ் போலீஸ், அவ்வளோதான். கடந்த காலங்களில் பிஜேபி ஏற்ற மாதிரிலாம் திமுகவால் இனிமேல் எதிர்க்க முடியாது. இந்த 15 நாள்லேயே அமித்ஷா ரெசிக்னேஷனை கேட்டு டெல்லியில் வந்து தினம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம். டிஎம்கே ஸ்கீப்பிங் குவைட். டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் ஒரே நேரத்தில் அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியாது. எஸ்பெஷலி ஹோஸ்டைல் கவர்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது, தட்டும் அவங்கக்கிட்ட வந்து சைசபிள் எம்பிஸ் 30+ எம்பிஸ் இருக்கும்பொழுது, அதுவும் அவங்களோட தேவைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்போது, மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பிஜேபி பக்கம் தான் நகருவாங்க. பட் தே காட் அ நுவான்ஸ்டு ஆர்குமெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து புத்தி உண்டு. அதனால் வந்து அவங்க எந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் பாலிசி கொள்கை மாற்றங்கள் வந்தாலும் அந்த மக்கள் மத்தியில் வந்து தேன் ஒழுக பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான திறமை அவங்ககிட்ட இருக்குது. கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, பட் அதை அவங்களால சேல் பண்ண முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள். காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி திமுகவை பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுருவோம். திமுகவுக்கு தாவேகா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு, கரப்ஷன் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பிஜேபி பக்கம் போய் ஆகணும்.
இதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி. இது நடுப்புற தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இயங்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். எவ்ரிபடி இஸ் டூயிங் பாலிடிக்ஸ். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ப்ரோரேட்டா பேசிஸ்லேயே ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் அதை செல் பண்ண முடியுமா திமுகவால்? இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் கேப்ரியல். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு புரியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் குறைச்சி மதிப்பிடல மக்களை, பட் இஷ்யூஸ் லைக் காம்ப்ளிகேட்டட் ஒன். மோடி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எந்த டீலிமிட்டேஷன் பில்லையும், காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய, இடதுசாரிகள் எதிர்க்கக்கூடிய எந்த டீலிமிட்டேஷன் பில்லையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குமே. ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் த பில், தமிழ்நாட்டில் திமுக அதுக்கு ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். திமுக பிஜேபியோட போயிடுச்சுன்ற பிரச்சாரம் உக்ரத்துக்கு போகும். திஸ் இஸ் வெரி சிம்பிள். இந்த டேஞ்சர் ஸ்டாலினுக்கு தெரியுது. நீங்கள் வெரி ஷ்ரூடு பாலிட்டிஷியன். அதனால தான் நேற்று அவங்க இந்த பில்லை சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பில்லாக இருந்தாலும், ஐ ஆம் சேயிங் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த பில், மசோதாவின் உள்ளடக்கம் எதுவாக வேண்டுமானால் இருந்து போகட்டும். காங்கிரஸும் இடதுசாரிகளும் எதிர்க்கக்கூடிய, மூர்தனியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குமே. ஆனால் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு போய் சேர்ந்து விட்டது, அவர்கள் பிஜேபியோடு இணைந்து விட்டார்கள் என்ற பிரச்சாரம் உக்கிரமாக இங்கே நடக்கும். அதை எதிர்கொள்வது திமுகவுக்கு மிகவும் கடினம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் திமுகவோட இன்றைய டைலமா. ஸோ இப்போ திமுகவை பொறுத்தவரை அப்படி ஒரு பெரிய சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில் பேசாமல் பார்லமெண்ட்டில் டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராகவே ஓட் போட்டு போயிட வேண்டியது. அஃப்கோர்ஸ் அதனால இந்தியா அலையன்ஸுக்கும் காங்கிரஸுக்கும் லாபம் கிடைக்கும், அது திமுகவுக்கு நல்லதில்லை தான். பண்ண முடியாது. ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்து திமுக கிட்ட வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெக் பண்ணல. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. 10 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. 10 வருஷம் பண்ணாமல் இருந்ததுக்கும் இப்போ பண்ணாமல் இருக்குது. இப்போ வீக்காக இருக்காங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இது வந்து பிஜேபி வந்து இஸ் பெக்கிங் டிஎம்கே. நோ சார், இட்ஸ் ராங். தே ஆர் யூஸிங் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி வித் டிஎம்கே. ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஹோல் கிராக்ஸ் ஆஃப் த இஷ்யூ. லுக், யூ சப்போர்ட் ஆர் பே ப்ரைஸ் ஃபார் இட், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பக்கம் டிவிஎஸ்ஐயும் இன்னொரு பக்கம் இடிஐயும் பிளண்ட்டாக சொன்னால் டிஎம்கேவால் ஃபேஸ் பண்ண முடியாது. நிறைய பேக்கேஜ் இருக்குது சார், எக்கச்சக்க பேக்கேஜ் இருக்குது, சரி பண்ண வேண்டியிருக்கு. புக்ஸ் எல்லாம் 5 வருஷம் நடந்த நல்லாட்சி இருக்குல்ல, இன்றைக்கி ஒன்றொன்னா அடிவகுத்து நிற்குது. மறந்துடாதீங்க. கேஎன் நேரு கேஸில் இடியோட 237 பேஜ் லெட்டர் ஆன்லைனில் ஃப்ரீலி அவைலபிள். நாட் ஓன்லி நேரு, அதில் both number 1 and 2 of the party were named. Remember this. ரொம்ப நன்றி சார், அருமையான இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி.